வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஆயில் வந்து தேவையான ஆயில் போட்டுக்கலாமா. எண்ணெய் காஞ்சிச்சிங்கம்மா. 2 பிரியாணி இலை, ஸ்டார் பூ 1, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுமா. பிரிஞ்சிக்கு வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடணும். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கிச்சுன்னா பிரிஞ்சியில் வந்து வெங்காயத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பாருங்கம்மா, வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிருப்பாருங்க, நல்ல முருவில். இப்போ வந்து 2 தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரிஞ்சிக்கு வந்து தக்காளி ரொம்ப போடக்கூடாது, 2 தக்காளி போதும். தக்காளி நல்லா வதக்கிங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். 5 பச்சை மிளகா லேசாக கீறி வச்சுருக்கேன், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட போகிறேன். நல்லா வதக்கிங்கம்மா. அந்த இஞ்சி பூண்டு மசாலாலாம் நல்லா நமக்கு வரும் வாசனை, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு வந்து வெங்காயத்து கூட தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடணும். 100 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியை கட் பண்ணிடணும், போட்டுக்கலாம். 150 கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 2. இது கூட வந்து நீங்கள் வந்து பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். நான் வந்து போடலை, அதனால நீங்கள் வந்து செய்யணுன்னா நீங்கள் பச்சை பட்டாணி போட்டு செய்யலாம். கரம் மசாலா 3/4 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தயிர் 1/2 கப்பு. இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. நல்லா இதிலே வதங்கிடணும், காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நமக்கு வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு பிரிஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயில் ஊறி இருக்கும் காரம்லாம். புதினா கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி கொஞ்சம், நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. புதினாவும் கொத்தமல்லியும் இந்த டைமில் போட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து எண்ணெயில் போடக்கூடாது, இந்த மாதிரி டைமில் தான் போடணும். போட்டால் நல்லா பிரிஞ்சியோட வாசனை நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு. 2 கிளாஸ் அரிசி போட போகிறோம்மா, அதாவது 1/2 கிலோ அரிசி. அதுக்கு வந்து நான் 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்கள், 3 கப் தண்ணி இது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்கம்மா. உப்பு திட்டமாக பார்த்து போடுங்க. நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சோம்மா, தண்ணி கொதிச்சிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா, நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியே வந்து நல்லா வாசனையாக இருக்குது. 1/2 கிலோ அரிசிமா இது, அதாவது 2 கப்பு வந்து நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு நெய் போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு கிளறி வச்சுடுங்க, அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு தீ வந்து கொஞ்சம் மீடியமான இதில் குறைச்சி வச்சிங்கம்மா. அப்படியே கிளறி விடுங்க. நம்ம வந்து குக்கரில் வைக்கல இல்லைங்களா, பாத்திரத்தில் தான் வைக்கிறோம். பாத்திரத்தில் வைக்கிற பிரிஞ்சி பிரியாணி எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே கிளறி விட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சா பிரிஞ்சி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், பாருங்கள் எப்படின்னு பாருங்கள், நல்லா பூத்துக்குன்னு இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து கரண்டியோட அடிபாகம் வச்சு இப்படி மேலோட்டம் இப்படி எடுங்க. வச்சா நம்ம வந்து அரிசி வந்து உடையாமல் உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கம்மா, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், அரிசிலாம் உடையாமல். பிரிஞ்சினா வந்து குக்கரில் தான் செய்யணும் இப்படிலாம் நினைப்போம். நம்ம எதில் வேணாலும் செய்யலாம், கரெக்டாக செய்தால் கரெக்டாக வரும். இப்போ வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகணும், அதனால் வந்து நல்ல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சா ஒரு 5 நிமிஷம் கரெக்டாகிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா, நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு, கரெக்டான பதத்தில் வந்துச்சு பாருங்கம்மா. புதினாவை வந்து கொஞ்சமாக போட்டுருங்க மேலே, கொத்தமல்லி இதே மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக மேலோட்டம் போட்டுருங்க. போட்டு லைட்டாக கிளறி விடுங்கம்மா. பாருங்கம்மா, இது கூட வந்து நல்லா குருமாவோ இல்லை வெங்காயம் பச்சடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்மா, ஈஸியான ஒரு பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.